ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இட்லி மிளகாப்பொடி. இட்லிக்கு மிளகாப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு இட்லி மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அது எப்பயுமே நம்ம ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அந்த மிளகாப்பொடி செஞ்சிடலாம். பட் நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகாப்பொடி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு சில பொருளெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அந்த இதெல்லாம் நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஈக்குவலாக 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு 2 மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு எப்பயும் காஞ்ச மிளகா போடுவோம், இந்த பத்தை மிளகா. இது நான் ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். இவ்வளோவுக்கு 10 மிளகா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு 1 கப் எடுத்திருக்கேன். எனக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் 10 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்க மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக தேவைப்பட்டா இன்னும் கூட 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக வெறும் 10 மிளகு, பெருங்காயம். இதில் எக்ஸ்ட்ரா நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு 10 பூண்டு பற்கள், அப்புறம் எள்ளு போட்டால் நம்ம இட்லி மிளகா பொடியில் பயங்கர வாசமாக இருக்கும். அதோட எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல பிளட்டில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருந்தால் கூட அந்த நம்ம பிளட்டில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் எள்ளு. அதே மாதிரி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை மேக்ஸிமம் நம்ம தாளிக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. கருவேப்பிலை நம்ம ஸ்கின்னுக்கு, முக்கியமாக நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த எள்ளு, ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம், இந்த பூண்டு நம்ம இவ்வளோ பருப்பெல்லாம் சாப்பிட்றோம். அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்றது கேஸ்ட்ரிக் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே பெருங்காயம் சேர்க்குறோம். இல்லாமல் இதில் பூண்டும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட வாசமும் ருசியும் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த பவுடரில் இருக்க பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் வராது. அந்த அளவுக்கு அந்த பெருங்காயத்தோட அந்த ஸ்மெல்லும் இருக்காது அதில். அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒன்றா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்றா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு பொருளாக போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒன்றா உளுத்தம்பருப்பு, நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் எள்ளு லைட்டாக வெடிக்கும். அதுக்கப்புறம் மிளகும் அதே மாதிரி தான் லைட்டாக பொரியும் போது அந்த ஸ்மெல் வரும்போது எடுத்துடணும். பெருங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒன்றா தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு ஆற வைக்கணுங்க. வரமிளகாய் அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன ரோஸ்ட் பண்ணாலும் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் கரிஞ்சிடும். அடுத்து பூண்டும் மிளகும் 2 போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கூட போதும். நம்ம இப்போ எல்லா பொருளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன், கல் உப்பு சேர்க்கல. நான் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேணால் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது ரெசிபின்னு. கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உடனே போடுற எல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.